ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க மரியாதை தான் சொல்லணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். இருந்தாலும் ஒரு தலைவரை அவன் அவ்வளோ கேவலமாக பேசும்போது நம்மளும் அந்த அளவுக்கு இறங்கி போகணுமா அப்படின்ற கட்டாயத்தால் நம்ம இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. அதாவது 2026 1% ஓட்டு கூட சீமானால் வாங்க முடியாது. அந்த 1% வச்சது 8% ஓட்டில் 1% ஓட்டு தான் வாங்க போகிறாரு. ஏன்னா விஜய் வந்துட்டாரு, அதனால அந்த 1% ஓட்டு தான் சீமானால் வாங்க முடியும். அதையும் கூட நம்ம வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தாரா அப்படின்னு தான் தெரியல. ஆனால் முன்னாடி மட்டும் ஒரு தெய்வ திருமகனாரோட பிறந்த ஊரை போட்டுக்கிறாப்புல. உண்மையிலே நான் அவரை பற்றி கேட்குறேன், உண்மையிலே உங்களில் அந்த தமிழன் அப்படின்ற ரத்தம் ஓடுச்சு அப்படின்னா கேட்டால் எங்களை சீமான் தமிழனே இல்லை தெலுங்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களோட மன பிராந்தன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கோமாவில் இருந்திருப்பீங்க போல், அதனால தான் இன்னும் உங்களுக்கு அந்த முழுசாக புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. பரவாயில்ல, பேசிட்டு போங்க, வயசில் மூத்தவர் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனும் கடந்து போக சொல்கிறாரு. உண்மையிலே இவருக்காகவாவது இனி வரும் காலங்களில் தமிழ் சொந்தங்கள் கண்டிப்பாக உழவர் சின்னத்தில், விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும். நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை 2026 அரியணையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவர் பேசின காணொலியை இதோ உங்களுக்காக பதிவிடுறேன். பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. விஜயகாந்த் 8% ஓட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பிரிஞ்சார் 8% ஓட்டு, மாற்றாக மூன்றாவது அணி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு 8% ஓட்டு விழுகும். இதுதான் அவனுக்கு. அதை கெடுக்கிறது ஒரு தம்பி விஜய் வந்துட்டாப்ப. 2026 இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறங்க, 1% ஓட்டு கூட சீமான் வாங்காது, வாங்க விட கூடாது.